ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பாக இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பாக வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே, இந்த காணொலி காட்சி வழியாக சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இந்த நாளின் ஆராதனை காரணமாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையிலே இந்த காணொலி காட்சி வழியாக அருமை பிள்ளைகளை சந்திப்பதற்கு நீ கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஏறெடுக்கப் போகின்ற துதி ஸ்தோத்திரங்கள், பாடப்போகின்ற பாடல்கள், ஆண்டவரே உடைய வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து அங்கீகரிங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்கு பிரயோஜனமாக இந்த வார்த்தைகள் அமைய கிருபை செய்யுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய உண்மை எங்களுடைய வாழ்விலை அனுபவிக்க அறிக்கையிட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக உடைய கரங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஒப்படைக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் இணைந்து பாமாலையிலே 10வது பாடலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் ஆண்டவரே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கடந்த வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை நாம் அனைவரும் அனுசரித்தோம், கொண்டாடினோம். இந்த வாரத்திலும் கூட சகல சிருஷ்டிகளுக்கும் ஆண்டவராகிய அவரை நாம் ஆர்ப்பரித்து அகமையிலும்படியாக சிருஷ்டிகர்த்தாவாகியவரை, உயிர்த்தெழுந்த தேவனாகியவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து சிருஷ்டிகர்த்தாவாகியவரை, சகல சிருஷ்டிகளுக்கும் ராஜாவாகியவரை உள்ளத்தினாலும் அறிக்கையிட்டு அவரை ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரோடு இருக்கின்ற கிருபைகளை ஆண்டவருக்கு கூடான நன்றி சொல்லுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே அவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே உற்சாகமாக பாடலாம். ஆண்டவரோடு இருக்கிறார், இம்மட்டுமாக காற்று கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உற்சாகமாக இந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம், ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம். எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வசக்திக்கும் எஜமான் நீரே,
எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை இன்னும் மாறாதே. இவ்வாழ்க்கை மறைந்து ஒளிந்து போகும். விசுவாசி என்றென்றும் பிழைப்பான் என்று சொல்லுங்கள். விசுவாசிக்கிறவருக்கு எல்லா வாக்குகளும் வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து ஒளிந்து போம். விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். அல்லேலூயா, 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 சரீரம் உன் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கரத்தின் கிரிகைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் உன் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வசக்தி எஜமான நீரே, சர்வசக்தியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்று
என்றும் பணிந்து தொழுவோம். நன்றியானதே இந்த கொரோனாவின் கோரப்படியிலே ஆண்டவரே உலகம் முழுவதும் சிக்கி இருக்கும் போது சிருஷ்டிகராகிய நீர் எங்களுடைய பட்டணத்தை காத்துக்கொள்ள தயவே நீர் கொடான கொடி நன்றி சொல்லுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதில் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை ஒவ்வொருடைய மனதிலும் விதைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே ஒப்படைக்கும் ஆண்டவருடைய பலத்த கரங்களில் எங்களை தாழ்த்தும் ஆண்டவர் பாதுகாப்பு செய்வார். சர்வசிக்கு மெஜமானதாக இருக்கின்ற அவருடைய கரங்களை முக்கியமாக அர்ப்பணிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நம்மை உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவர், நம்மோடு இருக்கிறார் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தை முக்கியமாக அர்ப்பணித்து செபிப்போம். இந்த உலகையே காப்பவராக நமக்கு தீர்வு நிற்கிறவராக அவருடைய பலத்த கரங்களிலே உயிரோடு இருந்த அவருடைய கரங்களிலே முக்கியமாக தாழ்த்தி ஒப்படைப்போம். ஆண்டவரை முழுமையாக ஆசீர்வதிக்க பாதுகாப்பு ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அவருடைய கரங்களுக்குள்ளாக ஆசீர்வதித்து இருக்கிறாங்க. ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவருடைய உயிர்ப்பின் பண்டிகையை நாம் அனுசரித்தோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு உயிர்ப்பின் நம்பிக்கையை தந்திருக்கிறார், நம்மோடு வாசமாய் இருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த வாரத்திலும் கூட நாம் திருச்சபை நமக்கு கொடுத்த செம்பொருளின் அடிப்படையிலே சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதிகள் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை, கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை, யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரை. இந்த பகுதிகளிலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செம்பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவே ஆண்டவரும் கடவுளும் என்று அறிக்கையிடுதல். கிறிஸ்துவே ஆண்டவரும் கடவுளும் என்று அறிக்கையிடுதல். ஆங்கிலத்திலே நாம் இவ்வாறாக பார்க்கிறோம், affirmation of Christ as Lord and God. affirmation of Christ as Lord and God என்று நாம் சிந்திக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு கடந்த வாரத்திலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை சிந்தித்த நாம் இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுதலை எப்படி நாம் அறிக்கையிடுகிறோம், அந்த அனுபவத்தை நாம் எப்படி நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து தான் நாம் சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட நாம் 3 வகையான காரியங்களை 3 பகுதியிலிருந்து சிந்திக்க போகிறோம். 3 நபர்களுடைய அனுபவத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த நாட்களிலே இந்த கொரோனாவின் கோரப்படியிலே நாம் ஒரு சந்தேக சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரசும் கூட இன்னும் ஒரு 3 வாரங்களுக்கு இந்த ஊரடங்கை நீட்டித்திருக்கிறது. இவைகளின் மத்தியிலே நமக்கு பலவிதமான சந்தேகங்கள், குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படலாம். இந்த அச்சுறுத்தலின் மத்தியிலே நாம் ஆண்டவரை எப்படி அறிக்கையிடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியாமல் வந்திருக்கிறோம். ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய அனுபவத்திலே எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியாமல் வந்திருக்கிறோம். கிறிஸ்துவே ஆண்டவரும் கடவுளும் என்று அறிக்கையிட்டவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை சிந்தித்து பார்க்கலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியிலே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய உள்ள வசனங்களை பார்த்தோம் என்றால், அந்த மோசே அரண்மனையிலிருந்து தப்பித்து தன்னுடைய மாமனாரிடம் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஓரே பர்வதத்திலே, பரிசுத்த பர்வதத்திலே முச்செடியின் மூலமாக ஆண்டவர் அவனோடு தரிசனமாகிறார். ஜீவனுள்ள ஆண்டவர், உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவர், நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் அவனோடு தரிசனமாகிறார். அன்றைக்கு அவன் அந்த முச்செடியின் அனுபவத்தின் மூலமாக ஆண்டவரை காண்கிறான், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காண்கிறான். முச்செடியின் அனுபவம் அவனுடைய வாழ்வின் திருப்பு முனையாக மாறி போயிற்று. ஆண்டவர் அவனை தன்னுடைய அந்த விடுதலை பயணத்துக்கு, தன்னுடைய மக்களை ரட்சிக்கும் பயணத்துக்கு அவனை கருவியாக பயன்படுத்த அழைக்கிறார். அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம், நான் உம்மை எப்படி அறிக்கையிடுவேன்,
என்னை எப்படி மக்கள் நம்புவார்கள்? நான் திக்குவாயன், மந்த நாவுள்ளவன், நான் எப்படி இது என்னால் எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை இந்த இடத்திற்கு உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார் என்று பார்க்கிறோம். முதலாவது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் அவனிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இதைத்தான் அவன் அங்கே அறிக்கையிட சொல்லி அவனை ஆண்டவர் இந்த அழைப்புக்குள்ளாக வழி நடத்துகிறார். 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்றார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்வாயாக என்று சொல்கிறார். முதலாவது தன்னை இருக்கிறவராக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது உங்களுடைய முற்பிதாக்களின் கடவுள் என்று அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய வாழ்விலே அவர்களை வழிநடத்தி வந்த விதம், அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் இவ்வாறாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். மாணவர்களே, முதலாவது நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், இன்றைக்கு செம்பொருளை நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவே ஆண்டவரும் கடவுளும் என்று அறிக்கையிடுதல் என்று பார்க்கிறோம். முதலாவது நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், விடுதலை மூலம் அறிக்கையிட்ட மோசே. விடுதலை மூலம் அறிக்கையிட்ட மோசே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, அவருடைய பலத்த துருகத்தை, அவருடைய செயல்பாடுகளை, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையை அவருடைய விடுதலை பயணத்தின் மூலம் அந்த மக்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து ரட்சித்து அவர்களை அழைத்து வந்ததன் மூலமாக ஆண்டவரை அறிக்கையிடுகிறான் இங்கே மோசே. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலே மோசே சந்தித்த அனுபவங்கள் ஏராளம். அவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள் ஏராளம். ஆனால் அவர் ஆண்டவரை இங்கே அறிக்கையிடுகிறார். அவர் விடுதலையுள்ள கடவுளாக, அவர் விடுதலை அளிக்கின்ற கடவுளாக நமக்கு முன்பாக ஆண்டவரை அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்மை விடுவிக்க காத்திருக்கிறார். விடுதலை தருகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அன்றைக்கு மோசே அதைத்தான் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அப்படிப்பட்ட விடுதலையுள்ள ஆண்டவரை நாம் இறுக பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அவருடைய கிருபைக்குள்ளாக வழி நடத்த அவருடைய பலத்த கரங்களிலே, சர்வ வல்லமையுடைய பலத்த கரங்களை நாம் ஒப்படைக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் அந்த மோசேயுடைய முட்செடியின் அனுபவம். ஓரே பர்வதத்திலே அந்த முட்செடி எரிகின்ற அந்த அனுபவத்தின் மூலமாக விடுதலை தருகின்ற ஆண்டவரை இங்கே இறக்கிடுகிறான். இரண்டாவதாக நாம் சிந்திக்கக்கூடிய காரியம், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது மோசே முட்செடியின் அனுபவத்தின் மூலமாக அறிக்கையிட்டு ஆண்டவரை பார்த்தோம். எவ்வாறாக அறிக்கையிட்டார் என்று பார்க்கிறோம். அங்கே விடுதலை மூலம் அறிக்கையிட்ட மோசே என்று பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தோட அறிக்கையிட திருச்சபையை அழைக்கும் பவுலை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தோட அறிக்கையிட திருச்சபையை அழைக்கும் பவுலை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், கொலோசையர் நிருபத்திலே கொலோசையருக்கு அவர் இவ்வாறாக அறிவுறுத்துகிறார். 15ஆம் வசனத்திலே, அவர் கரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். இந்த பகுதிகளிலே ஆண்டவருடைய கிருபைகளை, ஆண்டவருடைய வல்லமைகளை அவர் இங்கே மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நாம் அருமையான ஒரு பாடலை பாடினோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே என்று. இங்கே பார்க்கிறோம், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆக மிக தெளிவாக பார்க்கிறோம்,
சிருஷ்டிகர்த்தாராகிய அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம், அவராலே இருக்கிறோம், அவர்தான் நாம் ஆதாரம் என்று அவர் மிக தெளிவாக இங்கே அறிவுறுத்துகிறார். 18ஆம் வசனத்திலே சொல்கிறார் இவ்வாறாக, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர் என்று இங்கே அறிக்கிறார். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர் என்று பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரித்தோரிலிருந்து எழுந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரே ஆதியும் அதற்கு உயிர்த்தெழுதலே முதல் பேருமானவர் என்று இங்கே அறிக்கையிடுகிறார். இதோடு இவருடைய அறிக்கை நின்றுவிடவில்லை. 22ஆம் வசனத்திலே அவர் இவ்வாறாக சொல்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு வசனத்திலும் சொல்லிவிட்டு 22ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்கிறார், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் என்று இங்கே மிக தெளிவாக விளக்குகிறதை பார்க்கிறோம். இந்த விசுவாசம் ஸ்திரமாயும் உறுதியாயும் இருக்கும்படியாக இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இவர் எப்படி வெளிக்காட்டுகிறார், அறிக்கையிடுகிறார் என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய விசுவாசம் உறுதியும் ஸ்திரமாயும் இருக்கும் போது அது வெளிப்படும், அது அப்படியாகும் என்று இங்கே அறிவுறுத்துகிறார். அதைத்தான் தன்னுடைய வாழ்வில் அதை அனுபவித்து சொல்கிறார். 23ஆம் வசனத்தில் சொல்கிறார், அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்று மிக தெளிவாக அறிக்கையிடுகிறார். அன்பானவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவது விடுதலையை அறிக்கையிட்ட, விடுதலையின் கடவுளை அறிக்கையிட்ட மோசையை பார்க்கிறோம். இங்கே விசுவாசத்தின் மூலமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து ஆதியும் அந்தமாய் இருக்கின்ற ஆண்டவரை நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிட அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரை நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி. முதலாவது நாம் பார்த்தோம் விடுதலை மூலம் அறிக்கையிட்ட மோசே என்று பார்த்தோம். இரண்டாவது விசுவாசத்தோடு அறிக்கையிட திருச்சபையை அழைத்த பவுலடிகளாரை நாம் பார்த்தோம். மூன்றாவது நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் இந்த பகுதியின் மூலமாக வியப்போடு அறிக்கையிட்ட தோமா. வியப்போடு அறிக்கையிட்ட தோமா. ஏன் இந்த வியப்பு? 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர் முன்னே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவன் முன்னே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன். ஆனால் என்ன நடந்தது? நமக்கு நன்றாக பரிச்சயமான பகுதி. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் முன்னே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே என்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு தோமாவை அவர் நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அப்பொழுதுதான் அவர் வியப்போடு விசுவாசத்தோடு விடுதலை சிந்தனையோடு ஆண்டவரை அறிக்கிறார். என்ன அறிக்கிறார்? தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக 28ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட்டார். என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட்டார். மாணவர்களே, இவ்வளவு நாள் நம்ப மறுத்த தோமா, அவிசுவாசியாயிருந்த தோமா, அவருடைய விரலை தொட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமா, காயங்கள் உள்ள ஆண்டவரை, ஒரு உயிர்த்தெழுந்த பின்பாக அவருடைய காயம் இருந்தது, அது மறையவில்லை. இந்த காயங்கள் உள்ள ஆண்டவரை காயத்தோடு தன்னுடைய 2 கரங்களையும் அவரிடம் காண்பித்து தொட்டுப்பார் என்றார். இன்றைக்கும் நாம் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு வியப்போடு ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அறிக்கையிட்டான். விசுவாசம் அவ்வளவு நாள் அவிசுவாசியாக இருந்தவன் விசுவாசியாக மாற்றப்பட்டான். இவ்வளவு நாள் அவிசுவாசத்திலே அடிமையாக கிடந்த அந்த தோமா இன்றைக்கு விடுதலை தந்த ஆண்டவரோடு பயணித்தான் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையின் வெளிப்பாடுதான், அந்த அறிக்கையிடலின் வெளிப்பாடுதான் ஆண்டவரை பார்த்தவன் சொல்ல, ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிடுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார்,
நீ என்னை கண்டதுனால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் வாக்கியவான்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தோமாதான் இந்நாட்களிலே ஆண்டவருக்காக பல தேசங்களிலே பயணித்து நம்முடைய இந்திய தேசத்திலே அவர் மரித்தார் என்று சில பாரம்பரியங்களும் வரலாறுகளும் சொல்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு சிரித்து பார்ப்போம். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பாக வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற நாம் ஆண்டவரை நாம் எப்படி அறிக்கையிடுகிறோம்? இந்த 3 பேருடைய அனுபவங்களும் வித்தியாசமான அனுபவங்கள். மோசே கடந்து வந்த அனுபவம் வேறு, பவுலடிகளார் கடந்து வந்த அனுபவம் வேறு, தோமா கடந்து வந்த அனுபவம் வேறு. 3 பேரும் பல இன்னல்களை பல பாடுகளை அனுபவித்தவர்கள். நாமும் கூட இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருக்கின்ற சூழ்நிலையிலே, இந்த அச்சுறுத்தலின் சூழ்நிலையிலே கடவுளை எப்படி அறிக்கையிடுகிறோம்? விடுதலை தருகிறவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நோயிலிருந்தும் இந்த வாதையிலிருந்தும் நமக்கு விடுதலை தர காத்திருக்கிறார். நமக்கு தேவை, நாம் விடுதலையோடு ஆண்டவரை அறிக்கையிட அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தோடு ஆண்டவரை அறிக்கையிட அழைக்கப்படுகிறோம். வியப்போடு, உயிரோடு எழுந்த ஆண்டவர், வியப்புக்குரிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆச்சரியங்களை செய்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சகல சிருஷ்டிகளுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சகல சிருஷ்டிகளையும் உருவாக்கினவர் நம்மோடு இருக்கிறார். அவரை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. ஆண்டோடைய கரங்களை நம்ம ஒப்படைப்போம். இந்த நாட்களும் கடந்து போகின்ற நாட்களாக ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டோடைய பலத்த கரங்களை முழுமையாக அர்ப்பணிப்போம். விடுதலை தருகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாக ஒப்படைப்போம். ஆண்டவர் இந்த சூழ்நிலையை முழுமையாக மாற்ற காத்திருக்கிறார். அவருடைய பலத்த கரங்களை நிறுத்து கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்றைய நாளும் இந்த காணொளி காட்சி மூலமாக உம்மை ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க, தொழுது கொள்ள, உடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரை அடியேனுக்கும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவு செய்த கிருபையை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உலகம் முழுவதும் இந்த கொரோனாவின் கோரப்படியிலே ஆண்டவரை அநேக மாண்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவரை எங்களையும் நீ கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய பட்டணத்தையும் எங்களையும் ஆண்டவரே இம்மட்டுமாக நீ பாதுகாத்து ஜீவன் சுகம் பலன் அனைத்தையும் இந்த காத்து வழிநடத்தி வந்த கிருபையை நீ நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உடைய பற்றுதையை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. விசுவாச பிரமாணங்களை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த பிரமாணத்தை உடைய வாழ்விலே அறிக்கையிட கிருபை செய்க ஆண்டவரே. நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் கடவுள் என்று ஆண்டவரே தோமாவை போல, ஆண்டவரே மோசையை போல, பவுலடிகளாரை போல ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடுவதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, உமக்காக ஓடி உழைக்க கிருபை செய்க ஆண்டவரே. அந்த மோசே அதை செய்தார் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மக்களுக்காக தன்னையும் கொடுக்க துணிந்தார் ஆண்டவரே. ஆண்டவரே, பவுலடிகளார் உம்முடைய ஊழியத்துக்காக, உம்மை சுவிசேஷமாக அறிவிப்பதற்காக தன்னையே இழக்க துணிந்தார் ஆண்டவரே. இதே போல தோமாவும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு காலத்திலே சந்தேகப்பட்டவர் இப்போது விசுவாசத்தோடு உலகமெங்கும் உம்மை அறிவித்தார் ஆண்டவரே. நாங்களும் கூட இந்த சூழ்நிலையிலே, இந்த அர்த்தத்தில் நிறைந்த சூழ்நிலையிலே உம்மை அறிக்கையிட கிருபை செய்க ஆண்டவரே. நீரே தேவன், நீரே ஆண்டவர் என்று அறிக்கையிட கிருபை செய்க. நாட்களிலும் கூட பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பணிகளில் ஈடுபடுகின்ற மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆண்டவரே செவிலியர்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை செலுத்துகிறார். இன்னும் ஆண்டவரே, ரோட்டோரங்களிலே வாழ்வாதாரங்களை இழந்து தினக்கூலிகளாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட உடைய சமூகத்தில் வேண்டாம். என்னுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவருடைய சமூகத்தில் அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வர்களுடைய நிழலில் தங்குவான் என்று பார்க்கிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உடைய மறைவிலே, உடைய நிழலிலே தங்குகின்ற கூட்டமாக எங்களை மாற்றிக் கொள்ளும்படியாக சிந்திக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மீட்பர் விமர்சனமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் பாதுகாப்பு பராமரிப்பு நம் அனைவரோடும் இன்றும் எனும் ஸ்தாகலம் நிலைத்திருக்கும்.